Good morning students. Today now we are discussing about human health and disease la bacterial disease பார்த்தோம், viral disease பார்த்தோம், protozoan disease பார்த்தோம். Today now we are discussing about fungal disease. சரிப்பா, இப்போ what is fungal னா என்ன? Fungi. Okay, that is a non-chlorophyll present, absence of chlorophyll in the animals. Fungi. The five kingdom classification of fungi அப்படிங்கிறது ஒரு third kingdom. Understand? Okay, இப்போ the fungi. அப்போ the disease spreading through fungi is called fungal disease. The disease spreading through fungus is called fungal disease. ஓகே, என்ன சார் ஃபங்கை மூலியமா டிசீஸ் வருதா? எஸ். இப்போ the fungi is recognized one of the causative agent of human being earlier than bacteria. அப்போ இந்த ஃபங்கை அப்படிங்கிறது என்னது? காஸ்டிவ் ஏஜென்ட். அப்படி என்ன பண்ணிருக்காங்க? ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. ஃபங்கை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த காஸ்டிவ் ஏஜென்ட் ஃபார் ஹியூமன். எப்ப சார்? ஏர்லியர் தென் பாக்டீரியா. அப்ப பாக்டீரியாவுக்கு முன்னாலேயே ஃபங்கல் அப்படிங்கிறது ஒரு காஸ்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ கேட்டா ஃபங்கை ஆக்ட் அஸ் காஸ்டிவ் ஏஜென்ட். யாருக்கு? ஹியூமன் பீயிங். வாட் ஆர் த டிசீஸ்? டெர்மட்டோமைக்கோசிஸ். டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் டிசீஸ். அப்போ இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது என்னது? குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன். குட்டேனியஸ் குட்டேனியஸ் மீன்ஸ் என்ன? ஸ்கின். ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ரைட் படிங்க. குட்டேனியஸ் மீன்ஸ் என்ன? ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அப்ப டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஃபங்கல் டிசீஸ். ஓகே, எங்க சார் அப்படின்னு கேட்டா குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை யார் சார் அப்படின்னா ஃபங்கை. டெர்மட்டோமைக்கோசிஸ் காஸ்டு பை என்ன சார்னா ஃபங்கை. ஓகே சார், இப்போ ஹவு மெனி ஜெனிரா? இதுலேயும் நிறைய ஒரு 3 ஜெனிரா கொடுத்துருக்கோம். அதில் 15 புரோட்டோசோ பார்த்த ஞாபகம் இருக்குல்லையே, புரோட்டோசோன் டிசீஸில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜெனிரா டு காஸ் த ஃபங்கல் டிசீஸ். ஓகே, the first one is called Trichophyta. Trichophyta அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை. 2 Epidermophyta. எபிடெர்மோபைட்டான் அப்படிங்கிறது செகண்ட். இன்னொன்று என்ன சார்? மைக்ரோஸ்போரம். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, 3 ஃபங்கை. ஓகே, 1 ட்ரைகோபைட்டான், 2வது எபிடெர்மோபைட்டான், 3வது என்ன சார் அப்படின்னா மைக்ரோஸ்போரம். டு காஸ் த டிசீஸ் இஸ் கால்ட் டெர்மட்டோமைக்கோசிஸ் இன் எங்கன்னா ஸ்கின் ஆர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆர் குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்? 2 கொடுத்துருக்காங்க சார். 1 ரிங்வார்ம். ரிங்வார்ம் படர்தாமரைன்னு சொல்லுவாங்க. ரிங்வார்ம். சரிப்பா, இதுதான் மோஸ்ட் காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். யாராவது கேட்குறாங்க? அப்போ மோஸ்ட் காமன் டிசீஸ் ரிங்வார்ம். ரிங்வார்ம் அப்படிங்கிறது என்ன சார்? ரிங்வார்ம் அப்படிங்கிறது மோஸ்ட் காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொது மனிதர்களில் காணப்படக்கூடிய பொதுவான டிசீஸில் ஒன்று எதுன்னு கேட்டால் ரிங்வார்ம். படர்தாமரைன்னு சொல்லுவோம் தமிழில். வாட் ஆர் த சிம்டம்ஸ்? சிம்டம்ஸ் ஆஃப் ரிங்வார்ம். இப்போ ரிங்வார்ம் உடைய சிம்டம்ஸ் என்ன சார்? ஓகேவா? அதாவது dry scaly lysines,
ஓகே, நல்லா காஞ்சி போன செதில் மாதிரி இருக்கக்கூடிய லெசின்ஸ், கொப்பளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளிஸ்டர் சின்ன சின்னதா அல்லது புண்ணுன்னு சொல்லுவாங்க. ட்ரை லெசின், ட்ரை ஸ்கேலி லெசின்ஸ், கொப்பளங்கள். அதே மாதிரி நெயிலில், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்கின்ல. ஓகேவா, ட்ரை ஸ்கேலி லெசின்ஸ் எங்கெங்க? இப்போ மேக்ஸிமம் பார்த்தா ஸ்கின்னு, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கால்ப்பு, நெயில் எக்ஸெட்ரா. அப்போ ட்ரை ஸ்கேலி லெசின்ஸ் எங்க சார் அப்படின்னு கேட்டால் ஸ்கின், நெயில், ஸ்கால்ப். ஓகே, அப்போ எங்கெங்க இருக்கும்? தோலில் அங்கங்க. ரெண்டாவது வந்து ஸ்கால்ப், பொடுகு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படி இப்படி எடுத்தனா அப்படியே படர்ந்து அப்படியே என்ன பண்ணுவோம், ஊதலாம். அப்போ இந்த ட்ரை ஸ்கேலி லெசின்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நெயில், சொறி சிறங்குன்னு சொல்லுவோம், இச்சிங். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங், தட் இஸ் ஏ ரிங்வார்ம். ஓகே சார், இப்போ இதில் ஹீட், வெப்பம், ரெண்டாவது மாய்ஸ்டர். ஹீட்டு மாய்ஸ்டர் தான் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபங்கைக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஹீட் அண்ட் மாய்ஸ்டர். ஓகே, வெரி தட் இஸ் யூஸ் ஃபார் க்ரோவிங் அண்ட் மேக் என்ன சார் அப்படின்னா அது த்ரீவ் இன் இங்க ஸ்கின் ஃபோல்டு. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சின் க்ரோயின் ரீஜியன் பிட்வீன் த டோஸ். க்ரோயின் என்ன மீனிங் சார்? நான் தான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். க்ரோயின் மீன்ஸ் என்னது? தட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் அப்டாமனும் தை தொடை எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, தொடைப்பகுதி. அப்போ தொடைப்பகுதியும் லோயர் அப்டாமனும் சேரக்கூடிய அந்த பகுதிக்கு பெயர் க்ரோயின் ரீஜன். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ எப்படி கம் கட்டு, அது மாதிரி கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அது மாதிரி ரீஜனில் அவனுக்கு என்ன ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் எ ரிங்வார்ம் ஃபார்ம் ஆகலாம். செகண்டு அனதர் ஒன் இஸ் கால்ட் என்ன சார்? பிட்வீன் த டோஸ். அப்போ இந்த இடுக்கு இந்த பகுதி பிட்வீன் த டோஸ். ஓகே, இதெல்லாம் எதுக்கு என்ன சார் மெயின் ரீசன் அப்படின்னா மாய்ஸ்டர், ஈரப்பதமும் ஹீட்டு தான். அதனால் ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சிடணும். எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது? ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மாய்ஸ்டர், கிளாத் எக்ஸெட்ரா. ஓகே, தென் ரிங்வார்ம். இதில் ரிங்வார்ம் ஃபீட்னு ஒன்று இருக்கு. அடுத்தது இது ரிங்வார்ம் காமன், ரெண்டு ரிங்வார்ம் ஃபீட். தமிழில் பார்த்தீங்கன்னா சேற்று புண் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி கையில் அங்கங்கே இருக்கோ அதே மாதிரி சேற்று புண், ரிங்வார்ம் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரிங்வார்ம் ஃபீட் காமன்லி நோன் அஸ் athletes of foot, athletes. Athletes of foot, that is வந்து பாருங்க சேற்று புண் அப்படின்னு சொல்லுவாங்க. It is caused by எப்படி சார் அப்படின்னா tinea pedis. tinea pedis, TINEA சொல்லுவோம். tinea pedis. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. the athletes of foot caused by tinea pedis. இங்கே நம்ம சொன்னது டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படின்னா ட்ரைகோபைட்டான், எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம். அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. இது எப்படி சார் காசஸ் ஆகுது? இப்போ இது ஜென்ரலி அக்யூட், நம்ம காமனாக வாங்கிக்கிறோம். ஃப்ரம் எங்கே இருந்து சார் அப்படின்னு கேட்டால் சாயில். அப்போ இந்த இதுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சரில் பயிர் நட போகிறாங்களே, களப்பறிக்க போகிறது பயிர் நட போகிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அதே மாதிரி இந்த ரெய்னி சீசனில் மழையில் தண்ணியில் அப்படியே சேத்துல அலைஞ்சிட்டே இருக்குது. பட் அது மூலியமாக நம்ம வாங்கிக்கிறோம் சாயில். ரெண்டு யூஸிங் த கிளாத்து. ஓகே, மாய்ஸ்டர் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். யூஸிங் த கிளாத்து, டவலு, அதே மாதிரி கோம்ப். ஓகே, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காமனாகவே ஞாபகம் வச்சுக்கோ. காமனாக எப்படி வாங்கிக்கிறோம்? காமனாகவே ஃபங்கல் டிசீஸ் எப்படி வாங்கிக்கிறோன்னா ஓகே, ஒன்று சாயில்கிட்ட இருந்து, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் த கிளாத், வேற ஒருத்தனுடைய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால, டவல், தோற்ற துண்டு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அனதர் ஒன் இஸ் கால்ட் கூம், சீப்பு. அவங்களுடைய சீப்பை தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் என்னது? டேண்ட்ரஃப், பொடுகு. இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ் சொன்னா இல்லையா, அந்த ரிங்வார்ம். இந்த ரிங்வார்ம் ஈஸிலி ஸ்ப்ரெட்டிங் த்ரூ ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகேவா, பார்த்துக்கோ. இதில் மெயினாக வந்து பாருங்கள் ஃபங்கல் டிசீஸ் காஸ்டிவ் ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று டெர்மட்டோமைக்கோசிஸ், இதனுடைய 3 ஸ்பீசிஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ரிங்வார்ம்,
அதனுடைய சிம்டம், அதே மாதிரி ரிங் ஆஃப் ஃபீட்டு, அத்லட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, என்ன புரோட்டோசோவன், சரி என்ன ஃபங்கல், தென் நெக்ஸ்ட்டு எப்படி அக்யூர் ஆகுது. ஓகேவா? தேங்க்யூ.